புயல் வேற ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நியூஸ்ல வந்து மழை வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, புயல் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டா. நாங்கள் வந்து பே பண்ணி ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல வந்து நைட்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம், பட் அவங்களும் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரமாக நடந்து போக வேண்டியதாக இருக்கு. இன்னும் ஹோட்டல் கண்ணுக்கு தெரிஞ்ச பாடு இல்லை, பார்ப்போம். ரிஸ்க் தான், ரொம்ப ரிஸ்க் தான். பாருங்க வண்டி சல்லு சல்லு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு அனுபவம்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அனுபவம் ஊர் பேர் ஆக்சுவலா இது வந்து என்னது மதுரவாயல் சென்னை, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்ற எதுவுமே இங்க தெரியாது. எதுவுமே தெரியாம இங்க வந்துட்டு ஓ அங்க தெரியுது ஒரு ஜங்ஷன் மாதிரி, அங்கதான் இருக்கு ஹோட்டல் நினைக்கிறேன். நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஃபுட்டு வாங்கிட்டு முடியல, மூச்சு வாங்கிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரணும். மழை அதிகமா வர மாதிரி இருக்கு. ஃபுட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரணும், வீடியோ கண்டினியூ பண்றேன். அப்போ வந்து ஹோட்டலை வந்து விலாவரியா காட்டுறேன். நல்லா பாருங்க, எனக்கு பிடிச்சிருந்து ரெஸ்டாரண்ட்டு. பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிதான் எனக்கு. ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஹாய் காய்ஸ், செம்ம கூறு, செம்ம மழை பெய்யுது. இது வர ஹாய் ட்ராமீடர்ஸ், டைமில் பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. இப்போ வந்து மதியம் எத்தனை மணிக்கு இங்கே வந்தோம்? ஒரு 4 o'clock இங்கே வந்தோம். உள்ளே வந்தோம் 4 o'clock சாப்பிட்டோம். 4:30 வந்து 5 o'clock சாப்பிட்டோம். இப்போ வந்து 8 o'clock ஆயிடுச்சு. ஒரு 3 hours வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரூம்லாம் காமிச்சிருப்பேன், பார்த்துப்பீங்களா? எல்லாமே ஓகேவா இருக்கும். டிவி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக திரும்ப நைட்டு சாப்பாடு வரும் இல்லையா, அதனால் சாப்பாடு வாங்கிறதுக்காக வெளில போகிறோம். மழை வந்து சோன்னு பேச்சுட்டே இருக்கேன். அந்த கிளிப்பும் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துப்பீங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு அப்படியே இருக்கோம். நைட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தூங்கிட்டேன். இந்த டே முடிச்சிடும். நாளைக்கு திரும்ப வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அவார்டு இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், சரியா? அதுக்கு தான் அவங்க உட்காந்து இங்கே பாருங்க, ஃபோனில் வேறு இங்கே பாருங்க, ஹாஸ்பாட் நான் ஆன் பண்ணேன். வந்து உட்காந்து நான் 1 மணி நேரமாக தான் பண்ணிட்டுருக்காங்க. என்னக்கா பண்ணிட்டுருக்க? அந்த முடி எடுத்து காட்ட உங்கள்கிட்ட. அங்கே பாருங்க, இங்கூட கொடுங்க கொடுங்க, இங்கே பாருங்க, இதுதான் இந்த தலையில் இப்படி போட போகிறோம். எப்படி இருக்கு? காமெடியாக இருக்குன்னு கலாய்ச்சிடாதீங்க. அது தலையில் லாஸ்ட்டாக வந்து ஆஃப்டர் பிக்சர் காமிக்கிறேன், எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், சரியா? இது உட்காந்து தனியாக முடி வச்சு கஷ்டப்பட்டு பின்னிருக்காங்க. இது வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பிக்சர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே சரிங்க, இப்போ தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபைனல் டச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபைனல் கிளிப்பு, சின்ன சின்ன கிளிப் காமிக்கிறேன். ஆஃப்டர் பிஃபோர் வந்து தனியாக ஷார்ட்ஸாக போடுறேன், சரியா? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி மேக்கப் இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு கேட்டால், சார் ஹோட்டல் இங்கே எதுவும் இல்லையா, இப்போ காலைல வாங்கினோங்க அங்கே தான் போகணுமா. அவங்க நாங்கள் எப்படி போகிறது இந்த மழையில்? ஓ, பேசாம வண்டியிலே வந்திருக்கலாம் போல. ஆனா வண்டியில வந்தா என்ன பிரச்சனை, ஆப்போசிட்ல ஐஸ்லாண்ட் அப்படின்னு டீ ஜூஸ் ஸ்நாக்ஸ் மட்டும் தான். நம்ம இங்க ஹோட்டலுக்கு வந்தேன், 120 ரூபாங்க சாப்பாடு. தோசை தோசை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 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 ஓகே. சட்னி that what is this? சாம்பார் வேண்டாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. போலாமா? என்னாச்சு? சாப்பாடு வாங்கியாச்சு.
சுடுதுக்கா சுடுது போலாமா? ஹாய் டிராவல் மைண்டர்ஸ், இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரூம்ல அப்படியே படுத்து தூங்கிட்டு செம்ம டயர்டு, செம்ம தூக்கம் வந்துச்சு. அவ்வளோ டயர்டு. ட்ரெயின் ட்ராவல் பண்ணிருக்காரு, அதான் கொஞ்சம் தூங்கினதெல்லாம் கண்ணெல்லாம் அப்படி இருக்கு. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப்பு. இந்த என்னோட ரெசிடென்சியை காட்ட தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வந்து தூங்கிட்டு இப்போதான் ஏன் வந்து டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் தான் இருக்கு. ஸ்டெப்ஸ் எனக்கு திருப்பி காட்டுறேன். ஸ்டெப்ஸ் ஏறி வந்தா இருக்கு. இதுதாங்க என்ட்ரன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செவருன்னா செவரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமு எத்தனை ரூம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு 7 ரூம் இருக்கு. நான் வந்து நம்ம ரூம் வெளியில் லாக் பண்ணிட்டு போயிருந்தேன். ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய ரூம் மேலே லாக் பண்ணிடலாம். இது இது தெரியும் எல்லாத்துக்குமே, ஹோட்டல் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இது எடுத்துக்கணும் அப்படியே ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும். ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோன்னே அதுக்கு நான் இங்கே போட்டோம்னா ஆன் ஆயிரும், எடுத்தோம்னா ஆஃப் ஆயிரும், போட்டோம்னா ஆன் ஆயிரும். ஃபுல்லாக இது செவர் இல்லைங்க, இது தட்டினீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக மரம். அதான் பிளைவுட். ஆ அங்கே போய் சிங்கே கேட்டுச்சா? ஆக்சுவலாக அவங்க தூங்குறாங்க அங்கே பெட்டில், அதனால் அவங்கள காட்டல. ஸ்லிப்பரை இங்கே விட்டுட்டு ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. எப்பயுமே ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வந்தவொடனே டயர்டில் தூங்கிட்டேன், இல்லைனா செக் பண்ணிட்டு தான் தூங்கியிருப்பேன். இதெல்லாம் வந்து கேமராவா இல்லை வந்து சும்மாவா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஐ திங்க் இது வந்து கேமராலாம் இல்லை. இல்லை உங்களுக்கு கேமராவாக டவுட்டாக இருந்தது அப்படின்னா இது ஃப்ரெண்டில் காட்டுறேன். இதில் வந்து கேமரா இருக்கும் அப்படின்னு நீங்கள் டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளாத் வச்சுருந்தீங்கன்னா இது மேலே அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடலாம். உங்களுக்கு மேபி டவுட் இருந்ததுன்னா, டவுட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். பட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா பாண்டிச்சேரியில் கூட ஒரு ரெசிடென்சியில் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு யூனிக்காக ஒரு பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிக்காக ஒரு பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே சார்ஜ் வந்துச்சு. இது வந்து செவரு இல்லை, இதுதான் பிளைவுட். பெட் வந்து உண்மையுமே நல்லா இருக்குங்க, ஒரு செம்மையான ஒரு பெட்டு தான். இங்கே பாருங்க, பெட் வந்து ஒரு தின்னான ஒரு பெட்டு தான். மற்றபடி ஒரே ஒரு கட்டில் பண்ணிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே அலைஞ்சி போட்டு வச்சுருக்கோம், அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்ததுலேருந்து வந்து அப்படியே படுத்துட்டோம் இல்லையா. இது எல்லாமே மேக்கப்புக்கான திங்ஸு. சாப்பிட்டல ஃபுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டோம். அவங்க எங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இது 2 தான் கொடுத்தாங்க. என்னது மெடிமிக்ஸு இது ஒன்று, இது ஷாம்புன்னு நினைக்கிறேன், அதே இது கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பெட்ஷீட் 2 கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியுதா, மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க டவலும் கொடுக்கணும், டவல் ஆனால் கொடுக்கல. இந்த பட்ஜெட்க்கு இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா செவரு. தட்டினா தெரியுதா, சத்தம் கேட்குதா? அதனால் செவத்துல எடுத்து வந்து இதை அடிச்சு வச்சுருக்காங்க. சிங்கில் தண்ணி வரல, கழட்டுலாம் தனியாக வச்சு சிங்கிறேன் தனியாக தெரியுதா, கழட்டிட்டு போட்டுக்கலாம். ஏசி நாங்கள் யூஸ் பண்ணல, அதனால் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம், திஸ் இஸ் எ ரெஸ்ட் ரூம். வெயிட் இந்த பிளேட்டாக அடித்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் சேஃப் தான், எதுவும் இல்லை, சேஃபாக இருக்குது. எப்படி இதெல்லாம் ப்ளேவுட்டுன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளேவுட் இருந்தோடனே தான் ஃபுல்லாக ப்ளேவுட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ப்ளேவுட் கண்டுபிடிச்சாச்சு. இது ரொம்ப பவர் கன்சூம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த லைட் யூஸ் பண்ணுறாங்க. மேலே இருக்குல்லையா அந்த லைட். மற்றபடி ஓவரால் வியூ நல்லா இருக்குங்க.
யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எப்போ போனீங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்துச்சு தான் கிளம்புறோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலம் தான் அது. நாளைக்கு அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. எப்படி பண்ண போகிறாங்க. நல்லா வரணும்னு எனக்கு ஆசை. பட் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம சென்னைக்கு வந்து எல்லாமே நல்லா பண்ணோம். ஸோ ஓகே, எல்லாருமே வந்து ட்ராவல் மெடிஸ் எல்லாமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நம்மளுமே நல்லாவே பண்ணுவோம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட இந்த பேக்கை முடிச்சிக்கிறேன். ஆக்சுவலாக ரூம் வந்து ஸ்டே பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து அடுத்த வேகில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு அதோடைய செகண்ட் பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 போட்டு இந்த ரூமோட அப்பீரியன்ஸ் வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த ரூம் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் சத்தம் கேட்குது, அவ்வளோதான். வெயிட்டு மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, சுகே ட்ராவல் மெடிஸ் எல்லாமே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, செம்மையாக இருங்க. எல்லாருமே வந்து யாரும் அவங்களை கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களை திரும்ப கஷ்டப்படுத்தாங்க, அவங்களை அன்பு மட்டும் வைக்கணும். ஓகே, நான் வந்து திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த விழாவில் வந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்து